நீட் எதிர்க்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடும். அனிதாவினுடைய அவங்க தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட போது அந்த வீட்டுக்கு அவர் போனார், தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொண்டார். நீட் தொடர்பான முறைகேடு தொடர்பாக வரும்போது நீங்க ஒரு கடுமையான எதிர்விளைவாற்று இருக்க வேண்டாமா? அவங்க எங்க சின்னம்மா இல்ல, எங்க அம்மா. ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள், அவர் யாருன்னு யாருக்காச்சும் தெரியுமா? திருமாவளவன் சிஎம்னா நாங்கள் ஓகே ஒத்துக்கிறோம் அப்படின்னப்ப எடப்பாடி அதை ஒத்துக்கலன்றாங்க. இது எப்படி சார் உண்மையாது? இந்த சார்ஜ் தான் அவருக்கு ஃபேவரா இருக்கு. நான் வேற ஒரு விஷயம் கேட்கிறேன். சி வி சண்முகம் முடிஞ்சா அதிமுகவில் ஒருவருக்கு துரோகி பட்டம் கட்ட வேண்டும் என்றால் சசிகலா அம்மா ஸ்டைல் தான். ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் சட்டமன்றத்தில் இருந்தார்கள். இப்ப நீங்க அதை மறுக்கிறீங்களா? திமுகவும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினான்னு சொல்றதை நீ மறுக்கிறீங்க? இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு டெல்லியிலிருந்து வந்த ப்ரப்போசல். டிடிவி போனதுல ஒரு வாக்கு வங்கி போச்சு, முடிஞ்சது. சசிகலாம தனியா போராடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க, போயிட்டாங்க. புகழேந்தி அப்படின்னு போனாரு, இவங்க எல்லாம் போனாங்க. இது ஒவ்வொருத்தையும் எடப்பாடி ஜெயிச்சாரு, அதிமுக ஜெயிச்சுதா? அரித்மெட்டிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்த திமுக வர்றவங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு சேர்த்துச்சு. இபிஎஸ் போறவங்களெல்லாம் போங்க போங்கன்னு அனுப்பிக்கிட்டு இருந்தார். இதை அன்னைக்கே பேசியிருக்கணும் இந்த மூத்த தலைவர்கள். தோல்வி ஆன பிறகு இதுவே மோசமான தோல்வி கிடையாது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. வணக்கம் சார். வணக்கம். பரபரப்பாக நடந்த இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வு நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜயோட ஃபர்ஸ்ட் யூட்டன் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஜோதிடர் ரத்தின் பண்டிட்டை வந்து நியமிச்சிருந்தாங்க அரசு பணிக்கு, அதை திரும்ப பெற்றிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு யூட்டர்ன் வரவேற்கத்தகுந்த யூட்டர்னாக தான் நான் அதை பார்க்குறேன். நீங்கள் அவங்களுடைய எதிர்க்கட்சிகள் அந்தர் பல்ட்டி அப்படின்னு அவங்க விமர்சித்தாங்கன்னா அது அவங்களுடைய வியூ. ஆனால் ஒரு அரசு செய்ய வேண்டியது வந்த விமர்சனங்களை உள்வாங்கி கொண்டு எடுத்திருக்கக்கூடிய முடிவு. கடந்த 2 நாட்களாக மீம் டெம்ப்ளேட்டாக ஒட்டுமொத்தமாக அந்த அரசை கொண்டு போய் நிப்பாட்டியது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், விசிகாலை திரும்ப ஒன்று சொன்னார். பட் வன்னியரசோ துரை ரவிக்குமாரோ பேசினது கம்ப்ளீட் வேறு ஸ்டாண்டாக இருந்தது. இது அத்தனைக்கும் மீம் டெம்ப்ளேட்டாக ஒரு அரசு மாறினதுலேருந்து 3 விதமான விஷயங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு நான் பார்க்குறேன். அந்த யூட்டன் போட்டது முதல்ல வரவேற்கத்தக்கது. முதலமைச்சர் செய்ததுங்கிறது சரி, அதை நம்ம வைப்போம். அது வரவேற்கத்தகுந்ததுன்னு நான் சொல்கிறேன்னா அது டெக்னிக்கலி அவங்களுடைய ஒரு நல்ல குணமாக இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன்லன்னு பார்த்துக்கலாம். முதல்ல சோஷியல் மீடியாவுக்கு கிடைத்த வெற்றி. 2வது சட்டமன்றத்தில் கூட்டணி கட்சிகளும் எதிர்கட்சிகளும் செய்த அவங்களுடைய சுட்டுக்காட்டுதல், அந்த சம்பவத்துக்கு கிடைத்த வெற்றி. 3வது உயர்நீதிமன்றத்துக்கு இன்றைக்கு இது வழக்காகவே போயிருந்தது, அதற்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்ம ஒவ்வொன்றா டீகோட் பண்ணுவோம். முதல்ல ஒரு ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள், அவர் யாருன்னு யாருக்காச்சும் தெரியுமா? மேபி ஒரு ஸ்கூப்பாக எலெக்ஷனுக்கு முன்பாக ஜோதிடர் அப்படிங்கிற லெவலில் போச்சு. அவருக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஜோதிடராக இருந்த காலத்தில் அவருக்கு வந்த வழக்குகள், அந்த காசிப்ஸ் எல்லாம் இப்போ வெளியில் வருது. அவரே போய் காவல்துறையில் எனக்கு பெருமளவுக்கு சிக்கல் இருக்குது, ஜெயலலிதா அம்மாவுக்கு நெருக்கமானவர்கள் சசிகலா அம்மையார் போன்றவர்கள்லாம் என்னை மிரட்டுறாங்கிற மாதிரிலாம் கடந்த காலத்தில் இவங்க தரப்பினர்னு பேர் குறிப்பிடாமல் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் வெளியில் வருது. அதற்கு பிறகு அவர் ஏன் அந்த ஜெயலலிதாங்கிற பேரில் லாஸ்ட்டில் டபுள்லே சேர்த்தது அவர் தாங்கிறதுலேருந்து அதற்கு பிறகு அவர் குன்ஹாவால் தண்டிக்கப்பட்டு உள்ளே போனாருங்கிறது வேற கதை. பட் இதெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாத அவர் யாருன்னு தோன்றக்கூடிய அந்த சம்பவம் இதெல்லாம் வந்த பிறகு தான் அந்த இடத்துல இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் தான் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பயங்கரமா சட்டமன்றத்தோட பேச்சு பெரிதும் வரவேற்கத்தக்கதா இருக்கு. அதாவது ஒரு கலர் கிடைச்சிருக்கு. நான் எலெக்ஷன் முன்னாடி சொல்லும்போது அப்ப தாவேக்காவிலலாம் வரும்னு நான் நினைக்கல. பட் விஜய் அவர்கள், சீமான் அவர்கள், சௌமியா அன்புமணி, பிரேமலதா இவங்கெல்லாம் உள்ள போனா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும். திமுக அதிமுக அந்த அதே மொனோட்டோனஸ்ல இருக்க வேண்டாம், ஒரு வெரைட்டின்னு அதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மல்டிபிளேயர் விளையாடுற கேமா இருக்கு. ஒரு புதிய வெவ்வேறு விதமான எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா அது எப்படி கரெக்டா இருக்குங்கிற ஒரு பார்வை, டைவர்ஸா இருக்கட்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கமா நான் வச்சது. இன்னைக்கு அது நடந்திருக்கு. பிரேமலதா அவர்கள் கேட்டது அதை அவங்க அப்படி எப்படி வடிவமைச்சாங்கிறதுல இருந்து, உங்களுக்கு ராஜகுருவாருன்னா நீங்க தனியா கூப்பிட்டு கன்சல்டேஷன் கேட்கணும், அரசு பதவியை கொடுக்கறதா அப்படிங்கிறதுல தொடங்கி அந்த குதிரை பேதம் சார்ந்த விஷயங்களை சட்டமன்றத்துக்குள்ள அவங்க பின் பாயிண்டடா அடிச்சதாகட்டும். இத்தனைக்கும் அவங்க வாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. வாக் அவுட் நடக்கும்போது திமுகவோட இணைந்து வெளியே போன கட்சிகள் அப்படின்னு பார்த்தா அவங்க ஒருத்தவங்க தான். மீதி எல்லாரும் மதிமுக ஐ திங்க் நீ வரவே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தது. வந்திருந்தாலும் அவங்க
உதயசூரியனில் ஜெயிச்சிருக்கிறாங்க. பை சான்ஸ் அவங்க வந்தாங்களா இல்லையாங்கிறது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆனால் உதயசூரியனில் ஜெயித்தவர்களோடு சேர்ந்து ஒரு முரசும் வெளியே போயிருக்கிறாங்க. அந்த 60 பேர் வாக் அவுட் அப்படின்பதாக அமைந்தது. ஓவராலாக இதை நம்ம இப்போ பார்க்கும் பொழுது ஒரு நல்ல விஷயமாக இதை நம்ம பார்க்கணும். சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கு எந்த சோஷியல் மீடியா விஜய் சாருக்கு தாவேக்காவுக்கு மிகப்பெரிய வெற்றியை சாத்தியப்படுத்தியதோ அதே சோஷியல் மீடியா இன்றைக்கி அவங்களுக்கான கிரிட்டிக்காகவும் மாறி இருக்கிறது. இதுக்கு பல விதமான பார்வைகள் இல்லை, அது என்ன தப்பு அப்படின்லாம் பலர் கேட்டாங்க. ஆனால் அதை பின்வாங்கி இருப்பது என்பது ஒரு அரசாக நீங்கள் செஞ்சுருக்கக்கூடியது. நாங்கள் டிசன்ட்டை கேட்போம், ஏன்னா மோடியினுடைய மாடல் டிசன்ட்டை கேட்காதது, அந்த பேட்டர்ன் கிடையாது, இன்க்ளூசிவாக இருப்போம் என்பதாக ஒன்று. பிரேமலதா அவர்கள் சொன்ன பிறகு அது வரும்போது ஐ வில் கன்சிடர்னு சட்டமன்றத்துக்குள்ளேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதிவு பண்ணுறாரு. இன்னொன்று, நீங்கள் நான் ஒரு சேஞ்சுன்னு சொன்னால் அது என்ன மாதிரியான சேஞ்சு நம்ம பார்க்கணும். ஏறத்தாழ நம்ம இன்ஜினியர் காலேஜ் டேஸில் நீங்கள் இருந்திருந்தால் அந்த வைவான்னு ஒன்று உட்காரும் ப்ராக்டிக்கலாக இல்லை, அமைதியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது கேட்டால் அந்த ஒன்லைன் ஆன்சர் சொல்கிற மாதிரி முதலமைச்சருடைய பதிலுரைங்கிறது ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ட்டாக அது மாறி இருக்குது. வழக்கமாக இருக்கக்கூடியது அது முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ அது ஒரு நீண்ட பொழிப்புரைங்கிறத தாண்டி இது என்ன மாதிரியானதா ஆக்சுவலாக அது வந்து குவாலிட்டேட்டிவாக இருக்குது அப்படின்னா அதுவும் வரவேற்க தகுந்த ஒரு மாற்றம் தான். ஒரு விஷயம் மேபி அது இனிமேல் தான் பழகணும். ஏன்னா முதல் முறை முதலமைச்சராக இருக்கார், முதல் முறை இங்கே உட்காந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் மோஷனை மூவ் பண்ணுறாரு. கான்ஃபிடென்ஸ் மோஷனில் அவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி அவருடைய டெலிவரி இருந்தாலும் கூட மேபி அவர் இன்னும் பழகி க்ரூம் ஆனார்னா அது நாளடைவில் தான் நமக்கு தெரியும். அந்த பதட்டத்தினால இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினுடைய விஷயங்கள் இன்றைக்கி அவர் பேசினதாகட்டும் எல்லாம் ஓரளவுக்கு மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணதாக இருந்தது. ஒரு அந்த டெலிவரி அப்படிங்கிறது டெலிவரி பண்ணியிருந்தமேனு ஒரு பரிதவிப்பில் இருந்த மாதிரி முதலமைச்சருடைய இது இருந்தது. இந்த பக்கம் ஸ்பான்டேனியஸாக பல விஷயங்கள் பேச முடிஞ்சு. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்பான்டேனியஸாக, ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் கூவத்துறை குறிப்பிட்டதும் அது அவர் பேசி முடிச்சதும் எழுந்து இவர் இன்டரப்ட் பண்ணி அவர் தன்னுடைய ஸ்டாண்ட் அங்கே பதிவு பண்ணுறாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சருக்கு அந்த ஒரு தயக்கம் இருந்தாலும் கூட ஓவரால் இது சிறந்ததாக நம்ம பார்க்கணும். இதில் என்னென்னா இந்த ரத்தன் பண்ணிட்டு எதற்காக நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது. உங்களுக்கு அவர் வந்து சரியான முறையில் ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அதற்காக அவரை கொண்டு வந்து அரசு பதவியில் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி டு சீஃப் மினிஸ்டர் பொலிட்டிக்கலி அப்படிங்கிற இடம், பொலிட்டிக்கல் ஆலோசகரை நீங்கள் அவர் உட்கார வைப்பீங்களா? அது எந்த அளவுக்கு சரியானதுங்கிற கேள்வியை தான் எல்லோரும் எழுப்பியிருந்தாங்க. இன்றைக்கு வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் போச்சு. ஒரு வழக்கறிஞர் ஒருவர் போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. இமீடியட்டாக இதை ஏன் எமர்ஜென்சிங்கிறீங்க? இந்த ஆணை வந்ததும் அவர் பொறுப்பேற்றுட்டார். அரசில் நீங்கள் ஒரு பதவியை உருவாக்குறீங்கன்னா அந்த உருவாக்குவதற்கென்று சில விதிமுறைகள் இருக்குது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள், உமாதேவி கேஸ் அப்படிங்கிறது அது ஏறத்தாழ ரொம்ப ஓல்டு. அந்த ரொம்ப ஓல்டுனா ஒரு 15 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இது. ஒரு எப்படி நீங்கள் பணியிடங்களில், அரசு பணியிடங்களில் எப்படி ஒரு வேக்கன்சியை க்ரியேட் பண்ணுறதுல எப்படி ஃபில் பண்ணுறீங்க, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸு. இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆளே இருக்க மாட்டாங்களா? நீங்கள் அப்போ கால் ஃபார் கொடுத்துருக்கணும், அப்ளிகன்ஸை தகுதியானவர்களை வர வைக்கணும்னு கூப்பிட்டுருக்கணும். ஏன்னா நீங்கள் இதை அரசு பதவியாக க்ரியேட் பண்ணுறீங்க. அரசில் ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான எந்த ப்ரோட்டோகால் ஆர்டிகல் 309 சொல்லியிருக்கக்கூடிய எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலை என்கிற வகையில் இது சேலஞ்ச் பண்ணப்பட்டது. உமாதேவி ஜட்மெண்ட் இதில் வந்து கரெக்டாக செட் ஆகாதுன்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. பட் அதில் ஒரு ப்ராடர் செக்ஷன் இதுக்கு அப்ளை ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த தீர்ப்பு அப்படிங்கிறதும் ஆர்டிகல் 309 உட்பட்ட இந்த 2 விஷயத்துலையும் இந்த ஜட்மெண்ட்டே சிக்கலாக அதுக்கு இது அந்த 2 தீர்ப்பையும் பின்பற்றி இந்த அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க நீதிபதிகள். சரி, அரசு இன்னைக்கு தான் நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு போது அவங்க அதை தப்பிக்கிறாங்க அப்படின்னா நான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன கருத்துன்னு கேட்கலாம். ஓகே, பார்ப்போம். இதில் முகாந்திரம் இருக்குது அப்படி, அதாவது வழக்க தள்ளுபடியோ இல்லை எடுக்க முடியாதுன்னு சொல்லலை, ஒரு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. இதற்கு நடுவில் ஒட்டுமொத்தமாக இது வாபஸ் வாங்கப்பட்டது அப்படிங்கிறது இது வந்து அவருக்கான பலரும் அவரை விமர்சிக்கலாம். யூட்டர்னு இல்லை அந்தர்பல்ட்டி எடுத்த எடுப்பில் 24 மணி நேரத்தில் இப்போ இதுவும் மீம்ஸாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் சார் ஜெயிப்பார்னெல்லாம் கணிச்ச ஜோசியர் தான் ஒரு நாள் முதல்வர் சங்கர் காலையிலேருந்து அந்த மீம் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அரசியல் ஆலோசகராக இருப்போம் இவர் கணிக்காமல் விட்டுட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் அது நம்பிக்கையின் பார்ப்பட்டது. நம்ம அதுக்குள்ளே விமர்சனத்துக்கு போல. இதுக்கு நடுவில் வன்னியரசு அவர்கள் பேசியது நல்ல மெட்டிகுலஸான ஒரு ஸ்பீச் அது. அந்த ஸ்பீச்சை எதிர்த்து ஜோதிடர்கள் சங்கம் போய் கோவையில் மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய மேலான கவனத்திற்கு சட்டமன்றத்திற்குள் பேசப்படுகிற விஷயங்களில் நீங்கள் வழக்கு தொடுக்கவோ எய்தர் கம்ப்ளைண்ட்டோ அல்லது கோர்ட்டுக்கு போகவோ முடியாது. உள்ள விவாதிக்கப்படுகிற விஷயங்களுக்கு லீகல் இம்யூனிட்டி இருக்கிறது அப்படிங்கிறது. நீங்கள் அதை எதிர்த்து வெளியில் போராட்டம் பண்ணலாம், மக்கள்கிட்ட நாங்கள் விழிப்புணர்வு பண்ணுறோம், கேம்பெயின் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நேற்றைக்கு உதயநிதி உள்ளே பேசின சனாதன தர்மம் ஆகட்டும், எதிர்கட்சி தலைவர் பேசினதோ இல்லை இன்றைக்கி வன்னியரசு அவர் நரேந்திர போல்கர்லேருந்து கல்புர்கியிலேருந்து பலரையும் அவர் சைட் பண்ணுறாரு, கௌரி லங்கேஷ்லேருந்து.
அது ரொம்ப கான்ஷியஸாக பார்த்தீங்கன்னா அதில் யார் கரெக்டாக அதை சென்ஸ் பண்ணி கமெண்ட் அடிச்சதுன்னா பிஜேபியினுடைய லோன் எம்எல்ஏ போஜராஜன் அவர்கள். இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர்னு சொல்லும்போது சபாநாயகர்னு சொல்லும்போது சட்டமன்றத்துக்குள்ள பேர் சொல்ல மாட்டாங்க, அது ஒரு மரபாக இருக்குது. பட் அதை மீறி சிலர் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அதை சொன்னாங்க. முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை இங்கு விவாதிப்பதற்கு பதிலாக பாஜகவை மாண்புமிகு பிரதமர் மோடியினுடைய அரசை விமர்சிப்பதற்காக இதை பயன்படுத்துகிறீர்கள், இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அவர் வச்சிருந்தாரு. பட் அந்த ஒரு பேட்டர்ன் எல்லாம் தாண்டி இது தன்னுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணதை தாண்டி இனிமே தான் இந்த ரியல் எக்ஸாம் அப்படிங்கிறதும் ரியல் சேலஞ்ச் ஃபார் டிவி. அந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் அதிமுகவோட 25 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதிமுக ரெண்டா இப்போ பிளவுபட்டிருக்கு. அதிமுக எப்படி சார் பார்க்குறீங்க? அதிமுகவினுடைய பிளவு என்பது இது நடந்திருக்க வேண்டியது. எப்போ நடக்கணும்? இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திரும்ப 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 பல பிளவுகளை சந்திச்சிட்டு அதிமுக. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி ஃபேன்ஸை நம்ம ரஜினியை கோட் பண்ணதால அதை சொல்ல, ரஜினி ஃபேன்ஸை கேட்டால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் தலைவர் அப்படியே தான் இருக்காரு, அவருக்கு எதிராக இருந்த ஆள் தான் மாறிக்கிட்டு இருக்காங்க, காம்படிட்டரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்தார், அப்புறம் சிவகுமார் சார் வந்தார், அப்புறம் பிரபு வராரு, மோகன், ராமராஜன், டிஆர், விஜய், அஜித் அப்படியே தள்ளிட்டு வந்து இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும். பட் எங்கால் அப்படியே இருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் தலைவர்னு அவருடைய ரஜினி சாரோட ஃபேன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2017க்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்காரு. அவரை எதிர்த்து சண்டை போட்டவங்கெல்லாம் வரிசையாக மாறிக்கிட்டே வந்து இன்றைக்கு கடைசியாக அந்த த்ரெஷோல்டு பாயிண்ட் உடையிற இடத்திற்கு அது வந்திருக்கான ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் இப்போது நடந்தும் இருக்கிறது. 22 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்து ஒரு அணியாகவும், 25 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், சி விஜயபாஸ்கர் இவங்க தலைமையில் லீமா ரோஸ் உள்ளிட்ட, ஏன்னா இப்போ அவங்க தான் அங்கே ப்ராமினெண்ட்டாக இருக்கிறாங்க. அந்த அணி 25ஆகவும் ஒரு ஹரிசாண்டல் ஸ்பிளிட். நேற்று 30 வரையும் எண்ணிக்கைன்னு சொல்லப்பட்டுச்சு, இப்போ 25 குறைஞ்சிருக்காங்க. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கூட்டத்தையும் போய் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த குழப்பம் ஓடிக்கிட்டு இருந்தது. ஏன்னா நீங்கள் அப்படி 2 பக்கமும் கையெழுத்து போட்டது என்னீங்கன்னா 47 எம்எல்ஏவை தாண்டி அது 50, 52 போச்சு. ஏன்னா 2 பேர் 2 பக்கம் போயிட்டு இருந்தாங்க. ஒரு செக்ஷன் அப்புறம் இங்கே போயிட்டு அங்கேயும் போயிருக்கு. மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் அடுத்து எந்த பக்கம் போகிறதுங்கிற ஸ்பிளிட் ஓடிக்கிட்டு இருக்கு. செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகருது. ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மீது தவறு இருக்கிறதா அப்படின்னா தவறு இருக்கு. 2024 தேர்தலில் அவர் ஒருவேளை கூட்டணி உடைக்காமல் இருந்திருந்தால் 21 தேர்தலே அந்த தோல்விக்கு பிறகு அவங்க ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லிட்டாங்க, இரட்டை தலைமைங்கிறதுனால தான் முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஸை அவமானப்படுத்தி வெளியேற்றக்கூடிய அந்த ஃபேஸ் நடந்தது. ஸோ 21 தேர்தல் தோல்வியை அவங்க டச் பண்ணிக்கல. அதற்கு பிறகு ஊராட்சி தேர்தலில் பாஜகவுக்கு கேட்ட சீட்டை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அண்ணாமலை உடச்சிட்டு வெளில போகிறாரு, அதுலேயும் அவங்களா போயிட்டாங்க, நம்ம பார்த்துக்கலான்னு போகிறீங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி வருது. அதற்கு யாரையும் பொறுப்பெடுக்க சொல்லலை. அந்த தோல்வி அப்படிங்கிறத நீங்கள் ஏறத்தாழ கட்சியே சேர்ந்து ஏற்றுக்கிற நிலைமைக்கு போனீங்க. அந்த உடைந்த கூட்டணி அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகுது. 2024 இல்லைன்னு வேலுமணி அதை தான் சொல்கிறாங்க. 2019 தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி, எல்லாமே வரிசை 11 தோல்விகளை கண்டுட்டோம். ஆனால் இப்போ 47 எம்எல்ஏ வெற்றி பெற்றதை பெருசாக பேசுகிறாரு இபிஎஸ் அவர்கள். நம்ம தோல்வி முகத்தில் தான் இருக்கோம், நம்மளோட ஒரே குறிக்கோள் வந்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இவர் எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்கணும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அதுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்கச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று ப்ரப்போஸ் பண்ணாங்க, திருமாவளவன் அவர்களை சிஎம் ஆக்கிக்கிறோம் அப்படின்னு. சிவி சண்முகம், வேலுமணிலாம் ஓகே, திருமாவளவன் சிஎம்னா நாங்கள் ஓகே ஒத்துக்கிறோம் அப்படின்னப்ப எடப்பாடி அதை ஒத்துக்கலைன்றாங்க. இது எப்படி சார் உண்மையாது? இதில் நம்ம 2 விதமாக பார்க்கணும். முதல்ல அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு போவோம். 11 தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுப்புங்க, ரைட்டு சொன்னீங்க. 2024 ஒரு பெரும் தோல்வி. ஏன்னா உங்களுக்கு சவுத் தமிழ்நாட்டில் 7 தொகுதிகளில் உங்களுக்கு டெபாசிட் காலியாது. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நீங்கள் எதுவும் கன்னியாகுமரியில் 4வது இடம் போகாமல் தப்பிச்சிங்கிற நிலைமைக்கு அது போகுது. அவ்வளவு சூழல் வந்த பிறகு நீங்கள் எல்லாம் உங்கள் ஊர்களில் மாவட்டத்தில் வலுவான ஆட்கள் தானே, நீங்கள் ஏன் போய் அவரை சந்தித்து நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம், மாவட்ட பொறுப்பாளர்களாக போடுங்க, அங்கே கட்சியை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். இப்போ அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமியோட முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களே கிடையாதா? அவங்கள டெசிக்னேட் பண்ணி ஆளுக்கு 3 தொகுதி, சட்டமன்ற தொகுதி அல்லது ஒரு மாவட்டம் பொறுப்பாளர், அடுத்த 2 வருஷம் அங்கேயே இருங்க, கேம்பெயின் பண்ணுங்க, நம்ம அந்த சமூகத்துக்கு எதிரானவங்க இல்லைன்னு சொல்ல வைங்க அப்படின்னு நீங்களே போய் ஏன் கேட்டு பொறுப்பை வாங்கலை? 6 முன்னாள் அமைச்சர்கள் போனதுங்கிறது உண்மை. மரியாதைக்குரிய 2024 பேசப்பட்டுச்சு.
எடப்பாடி அவர்களோட 6 முன்னாள் அந்த தோல்விக்கு பிறகு போனாங்க இல்லையா, நீங்க அதாவது தலைவர் ஏத்துக்கலன்னா நான் நீங்க இப்ப எனக்கு பொறுப்பை கொடுங்க, நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன், அதுக்கு பிறகு நம்ம கட்சி வளரணும். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை ஜெயிச்சிருந்தா அதுக்கு எங்களுக்கு பங்கில் அவருடைய வெற்றின்னு போயிருக்கும். தோத்ததுனாலே நீங்க அவர்கிட்டே கொண்டு போய் அதை நிப்பாட்டுறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் நீங்க யாரும் நீங்களா வாலண்டியரா போய் எங்களுக்கு பொறுப்பை கொடுங்க, நாங்க செய்யறோம், நம்ம எங்க டெபாசிட் இழக்கிறோம், சவுத்துல நம்ம எப்படி இழக்க முடியும், எம்ஜிஆர் காலத்துல இருந்து நம்ம ஜெயிச்ச மண்ணாச்சே கொடுங்கன்னு ஏன் கேட்கல? அதுக்கு முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தான் அல்லது முன்னாள் அமைச்சர்கள் தான் போகணும்னு இல்லை, நீங்க உள்ள போயிருந்துருக்கலாம் ஸ்ட்ராட்டஜிஸ்டா. அமித்ஷா அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஸ்டேட்லாம் போய் ஜெயிக்க வைக்கிறார் இல்லையா, கேட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு எது தடுத்தது, ஏன் நீங்க போகலைங்கிற கேள்வி இருக்கு. அப்ப இப்ப சி விஜயபாஸ்கர் அவர்கள் அவருடைய புதுக்கோட்டையில் அவர் எவ்வளவு கான்சியஸா, அவர் தொகுதி விராலிமலையில் மட்டும் மீதி 3 ஒரு பிஜேபிக்கு நகர்த்தினாரு நேக்கா. அதுல பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாற்றம் இதாத்தான் இருந்துச்சு, எல்லாருமே ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. பிஜேபிக்கு தொகுதி ஒதுக்குறப்ப கோயம்புத்தூர்ல ஒதுக்குவான்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. கோயம்புத்தூர்ல 3 தொகுதி ஒதுக்குனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கன்னியாகுமரி 4 தொகுதி ஒதுக்குனாங்க. தமாக கூட தாமரை போட்டிட்டாங்க, மொத்தம் 5 தொகுதி. அது கூட பேச போறல. ஆனா புதுக்கோட்டை மாவட்டம்ன்றது ஒரு அதிமுக பேஸான மாவட்டம். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய காலத்துல இருந்து அதிமுக செல்வாக்கா இருக்கிற மாவட்டம். அந்த தொகுதி எப்படி 3 தொகுதியை ஒதுக்கிருக்காங்கன்னு பேசப்பட்டுச்சு. இப்ப அந்த இடம் என்னன்னா, அவர் விராலிமலையை சேஃபா பார்த்துட்டாரு, இங்க முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் பண்ணாரு. 2021 அவர் மட்டும் தான் வெற்றி பெற்றாரு. இப்ப 2024 அவர் மட்டும் தான் வெற்றி பெற்றாரு. அவரு வேற சின்ன மாறினாலும் அங்க ஜெயிச்சிட மாதிரி அவர் அங்க செட் பண்ணி வச்சிருக்காருன்னு வைங்க. இப்ப என் கேள்வி, கடந்த முறை 75 சீட்டுகளில் கூட்டணியாக ஜெயித்ததில் 45 சீட்டு மேற்கு மண்டலத்திலிருந்து வந்தது. இந்த முறை அது 16 போயிருக்கு. அப்படின்னா 1/3 தான் ஜெயிச்சிருக்கிறீங்க. மேற்கு மண்டலத்தில் வந்த அதிமுக தோல்விக்கு எஸ்பி வேலுமணியும் பொறுப்பா இல்லையா? அவர் இவ்வளவு பேசுறாருல, அவருடைய கோவை மாவட்டம் 10க்கு 10 ஜெயிச்சுட்டு நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் வந்திருக்கிறீங்க. இங்கிட்டு செந்தில் பாலாஜி வந்திருக்கிறார், மீதி மொத்தமா அங்க விசில் வந்திருக்குன்னா உங்க மாவட்டத்துக்கு திமுக இந்த வாட்டி கோயம்புத்தூர் மாவட்டத்துல 3 தொகுதியை கைப்பற்றிருக்காங்க. ஓகே, நான் சொல்றது கோவையில அங்க 3 இங்க 1 மீதி 6 அவங்க இவர் இல்லாம செந்தில் பாலாஜி இல்லாம, ரைட்டா? இப்ப இந்த இடம் கேள்வி, நீங்க திமுக அவை கட்டி உங்க மாவட்டத்தை இழந்தீங்களே, இதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பா? அந்த மாவட்டத்தில் நீங்க உங்க மாவட்டத்தை விட்டே வெளில போக, செந்தில் பாலாஜி அவர் கரூருக்கே ஓட்டு போட போல, ஆக்சுவலா அன்னைக்கு போல அவர் அங்க போக முடியாத அளவுக்கு ஒரு வேலை பார்க்கறாருல. இந்த சொந்த மாவட்டத்துக்கு நீங்க பொறுப்பெடுப்பீங்களா, இல்ல அதை எடப்பாடி பழனிசாமி கணக்குல தான் எழுதுவீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. வட தமிழ்நாட்டில் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு கான்சியஸா ஒர்க் பண்ணி, உங்களுக்கு பாமக உள்ள வந்தது, அது சேர்ந்து ஜெல்லாச்சுங்கிறதுனாலதான் உங்களுக்கு வட தமிழ்நாட்டில் அந்த ஒரு 28 அதிமுகவோட வெற்றிக்கு பெரும் அதாவது அதிமுக பெற்ற வாக்குகள் எம்எல்ஏ ஃபுல்லா வட மாவட்டத்துல தான் அதிகமா இருக்காங்க. அந்த இது கடைசியில சிவகன்முகத்துக்கு ஆடாயனா போயிடுச்சு. ஏன்னா அவர் அங்க நிக்கிறாரு, அவருக்கு பின்னாடி இவங்க எல்லாம் அணிதிரள்றதுக்கான வாய்ப்பு. இப்ப விழுப்புரம் மாவட்டத்துல எல்லாம் அதிமுக மட்டும் தான், தாவேகா பிரசன்ஸே இல்லாத அளவுக்கு போயிருக்குன்னா, பாமக அதிமுக கூட்டணி 4ம் திமுக தேமுதிக விசிக அங்க அவங்க 3மா ஜெயிச்சுட்டு வர்றதை பார்க்க முடியுது. வட தமிழ்நாடு உங்களுக்கு அந்த ஸ்வீப் வந்ததுக்கு காரணம் அன்புமணியை கரெக்டான டைம்ல உள்ள கூப்பிட்டு வந்தது. 18 பேசி அதுல 10 நீங்க கேட்கறது ஒரு ராஜ்யசபா சீட்டு, மீதி பார்த்துக்கலாம், இவ்வளவும் அஷூரன்ஸ் கொடுது. அதையும் தாண்டி ஒருவேளை ராமதாஸ் உள்ள இருந்திருந்தா வட தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு கூடுதல் எட்ஜே கூட கிடைச்சிருந்திருக்கலாம். அப்ப இந்த வேலையை பார்த்ததுல அப்ப அன்புமணியை கூப்பிட்டு வந்ததுல எடப்பாடி பழனிசாமிக்கு ரோலே கிடையாதா? அப்ப நீங்க ஒவ்வொருவரும் நீங்கள் இருந்த மாவட்டத்துல ஏன் பொறுப்பெடுக்காம போனீங்கிற கேள்வி இருக்கு. சிவிஎஸ் அவர் தொகுதி மாதிரி வந்து நிக்கிறார். போன முறை ஒரு விழுப்புரத்துல இழந்ததுனால அவர் இப்ப நகர்ந்து வந்து மயிலத்துக்கு வராரு. இந்த லெவலுக்கு வேலை நீங்க உங்களுடைய சேஃப் கார்டு பண்ணிக்கிட்டீங்களே, கட்சிக்காக இன்னொரு மாவட்டத்தை சேர்த்து பொறுப்பா கொடுங்கன்னு ஏன் நீங்க யாரும் கேட்கல? அப்ப தோல்வி வந்த பிறகு உங்களுக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி மேல பொறுப்பாகணும். இப்ப ஏன் கேள்வி, உங்களுடைய உச்சபட்ச நோக்கம் என்ன? 2த்துல எதுன்னு நீங்க இப்ப கலகம் செய்யக்கூடிய எல்லாரும் சொல்லணும். உங்க குரல்ல நியாயம் இருக்கலாம், எல்லாம் ரைட்டு. கட்சியை மீண்டும் மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய திட்டமா, எண்ணமா, அல்லது இப்ப இமீடியட்டா அவர் வச்சிருக்கிற சார்ஜ் படி 6 அமைச்சர் பதவி 10 வாரிய தலைவர் பதவி என்பது உங்களுடைய நோக்கமா? இப்ப நான் கட்சியை மறுகட்டமைப்பு செய்வதற்காக அடுத்த 5 ஆண்டுகள் நாங்க ஒருங்கிணைக்கிற முயற்சிக்கு வரோம், அமைச்சர் பதவி வாங்க மாட்டோம், அமைச்சர் பதவி வாங்க மாட்டோம்னு சொல்லிட முடியுமா? அந்த உத்தரவாதத்தை அவங்க கொடுக்குறாங்க. அதை பத்தி சொல்லல. ஆனா சசிகலா அவர்கள் டிடி அவர்கள் எல்லாம் ஒன்றா பயணிக்கணும், இணைஞ்சு பயணிக்கணும் எஸ்பி வேலுமணி சொன்னாரு நீங்க பிரஸ் மீட்ல. இல்ல, கடந்த காலத்துல இவர்கள் குறித்து அவங்களே அந்த அம்மாவை எலெக்ட் பண்ணப்ப அவங்க என்ன பேசினாங்க, அவங்க எங்க சின்னம்மா இல்ல எங்க அம்மான்னு சிவி சண்முகம் பேசினதெல்லாம் இன்னமும் வைரலாக இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தப்பு செய்த நேரம் எல்லாம் நீங்கள் அமைதியாக இருந்ததும் தானே இந்த தோல்வியை அதிகப்படுத்துச்சுங்கிறது நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கடைசியா கொண்டு போய் இபிஎஸ் மேல நீங்க இதை நிப்பாட்டுறீங்க. இபிஎஸும் அதற்கு பொறுப்பு தான், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனா என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில வரணும்னு நீங்க முடிவு பண்றீங்க. ஏன்னா என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில வந்தாதான் தாவேக்கா உங்களை கிட்ட வர்றதுல சிக்கல் இல்லாம இருக்கும். தாவேக்காவுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறத நீங்க அந்த முடிவை அறிவிக்கிறீங்களா?
இப்போ வரைக்கும் கான்ஷியஸாக அந்த ப்ரெஸ் மீட்டில் பொதுச் செயலாளருங்கிற வார்த்தையை எஸ்பி வேலுமணி பயன்படுத்தலன்னு நினைக்கிறேன். இல்லை பொதுச் செயலாளர் என்று எடப்பாடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல சிவி சண்முகத்தினுடைய சட்டத்துறை அறிவு என்பது உதவுகிறது. அவர் நேற்று இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னார், பொதுக்குழுவை நீங்கள் கூட்ட வேண்டும், பொதுக்குழுவில் நாம் தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும்னாரு. லீகலி எடப்பாடி பழனிசாமி கூட்டுகிற பொதுக்குழு தான் செல்லுபடியாகும். இவங்க ஒரு போட்டி பொதுக்குழு கூட்டினா அதை சட்டப்படி நிற்காது. எனவே அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு அவரை கூட்ட சொல்லிட்டு தண்ணி பாட்டில் ஏற்கனவே வீசினதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது இப்போ ஆள் மட்டும் மாறி நடக்கும் என்பதற்கான திட்டம் தான் பொதுக்குழுவை கூட்டுன்னு அவங்க கூப்பிடுறது. எனவே இதை நம்ம ஓவராலாக பார்க்கும்போது இவங்களுக்கு உச்சபட்சமாக கட்சியை மீட்பதுதான் பொறுப்பு என்றால் பதவியை நாங்கள் போக மாட்டோம்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா முழு முதலாக அவங்களுடைய அந்த நோக்கத்தை நம்ம வரவேற்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் குற்றச்சாட்டுவதற்காக குற்றவாளியாக நிப்பாட்டுவதற்கு நீங்கள் அதிமுகவில் ஒருவருக்கு துரோகி பட்டம் கட்ட வேண்டும் என்றால் சசிகலா அம்மா ஸ்டைல் தான். ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் சட்டமன்றத்தில் இருந்தார்கள். அங்கே அவங்களுக்கு துரோகி பட்டம் கட்டணும்னா திமுகவோட தொடர்பு திமுக கைக்கூலி, பாஜகவுக்கு யாரையாவது கட்டணும் அப்படின்னா பாகிஸ்தான் தொடர்பு பாகிஸ்தான் கைக்கூலி. இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க கொண்டு போகிறதுங்கிறது தான் அவங்களுடைய பேட்டர்னாக இருக்குது. அதன் அடிப்படையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி விலக்கி வைக்கணும் என்ன சொல்லணும், இதுதான் ஓபிஎஸ்க்கு எப்படி அன்னைக்கு திமுக தொடர்புன்னு சொல்லப்பட்டதோ மற்றபடி ஒவ்வொரு முறையும் விளக்கப்பட்டவர்கள்லாம் நீங்கள் வாப்பு கழிஞ்சவர் திமுக நெருக்கமாக இருந்தாருங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வச்சாங்க. ரெட்டலைக்கு எதிராக போனாங்கிறதும் திமுக சொல்லி தான் அவங்க பி டீமாக செயல்பட்டாங்கிறது தான் ஒவ்வொரு முறையும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இப்போ நீங்கள் அதை மறுக்கிறீங்களா? திமுகவும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு சொல்கிறத நீங்கள் மறுக்கிறீங்களா? திமுகவும் அதிமுகவும் இந்த ஒரு ப்ரப்போசல் திமுக அதிமுக அவங்க யோசிக்கலை, அவங்க கொண்டு வரலை. அவங்களுக்கு இந்த ப்ரப்போசல் கொடுக்கப்பட்டது. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு டெல்லியிலிருந்து வந்த ப்ரப்போசல். ஸ்டாலின் இப்படி ஒரு முடிவை இந்த யோசனையை யோசிக்கலை. தலைமை பொறுப்பில் அதிமுகவில் இருந்த எடப்பாடி பழனிசாமி இந்த யோசனையை யோசிக்கலை. ஐடியாவாக ஒன்று கொடுக்கும்போது இது சரிப்படுமான்னு கட்சியினரோட ஆலோசிப்போம்னு ரெண்டு தரப்பிலும் இப்படி ஒரு ப்ரப்போசல் இருக்குங்கிறாங்க. இது கட்சியாக நம்ம எப்படி சரியாகுமா, அது தப்பு இல்லையா, என்ன பண்ணலாம், உங்கள் யோசனை என்னென்னு இருந்தவங்க கிட்ட யோசனையாக அது விவாதிக்கப்பட்டிருக்குது. அதை தாண்டி இதை டெல்லி ஏன் நகர்த்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் விஜயை கூப்பிடாம போய் முதல்ல நான் இருக்கேன்னு போய் லெட்டர் கொடுத்ததுனால தான். இல்லைன்னா டெல்லி இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு மேலே இருந்து பார்த்துருப்பாங்க. நம்ம கவர்னர் அர்லேக்கர் இருக்காரே, இவருக்கே ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. என்னன்னா இவர் கோவாவில் அமைச்சராக இருந்த காலத்தில் கிரீஷ் வடங்கர் அப்போ தான் காங்கிரஸில் வளரும் தலைவர், அந்த பழைய ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. கவர்னரே இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தகுதி நீக்கம் செஞ்சது சரின்னு இருந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டு கொண்டவர். அவர் இந்த குடைச்சல்லாம் கொடுத்ததுக்கு காரணம் காங்கிரஸ் உள்ள வந்தது. அப்போ அடிப்படையில் பாஜக இந்த ப்ரப்போசலை கொடுக்காமல் தான் இருந்திருக்க வேண்டும். பாஜக கொடுத்தாங்க. இவங்களுக்கு கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது, இந்த தோல்விக்கு பிறகு இவங்க கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை பவர் மேலே இவங்களுக்கான அந்த பிடிப்பு இருக்கான்னு செக் பண்ண பார்த்தாங்களா, ஆழம் பார்த்தாங்களா, அந்த யோசனை கொடுக்கப்பட்டது, அது உரையாடப்பட்டதே தவிர கடைசியாக ரெண்டு தரப்பினுடைய தலைவர்களும் அது செட் ஆகாதுங்கிற முடிவை ஃபேமாக எடுத்தாங்க. ஸோ என்ன சிக்கல்னா இந்த ப்ரப்போசலை வச்ச பிறகு கட்சியிலிருந்து இதை ஏற்றுக்கொள்ள சொல்லி அழுத்தம் வந்த போதும் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் அது எல்லாத்தையும் தாண்டி கட்சியினுடைய நல்லன்னு நம்ம இதை ட்ராப் பண்ணிக்கலாங்கிற இடத்துக்கு போனாங்க. நீங்கள் எம்ஏ பேபியும் திரும்பவும் முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, அடுத்து அதை விலக்கி வேற விதமாக சொல்கிறாங்க. எது உண்மை எது போய் நான் என் நண்பர் ஒருவர் சொன்னார் திமுக அதிமுக என்கிட்ட சொல்லன்னு திரும்ப முதல்ல ப்ரெஸ் மீட் கொடுத்து செய்தியான பிறகு அதை அவர் மாற்றி அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. எம்ஏ பேபி முதல் நாள் அவர் டிவியில் அதுதான் சொல்றாரு. திருமாவளவனை கூட சிஎம் ஆக்குற மாதிரியே வந்துச்சு, எடப்பாடி வேணான்ட்டாரு அப்படின்னு. இப்போ எல்லா உரையாடலும் வந்த பிறகு இப்போ என்னன்னா இந்த திருமா ப்ரப்போசல் இருக்குல்ல, அது வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி அதுக்கு முன்னாடி நாளே சிவி சண்முகம் தனியாக கூட்டம் போட்டாரே. திருமா ப்ரப்போசல் அதுக்கு அடுத்த நாள் மதியத்துக்கு மேலே தான் அது கிளம்புது. ஏறத்தாழ திருமா ப்ரப்போசல் எப்போ வந்ததுன்னா அவர் அந்த முடிவை அறிவிக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் திருமா ப்ரப்போசலுங்கிற வருது. அதுக்கு முன்னாடி ஏறத்தாழ உங்களுக்கு 40 மணி நேரமாக நீங்கள் தனி அணியாக கூட்டம் நடத்துறீங்க. அப்புறம் எப்படி அந்த ப்ரப்போசல் உங்களை நோக்கி வந்துச்சுங்கிற கேள்வி வரும் இல்லையா. இந்த ப்ரப்போசல் அப்படிங்கிறதெல்லாம் திரைமறைவில் நடந்தது. ஆனால் திமுகவோ அதிமுகவோ ரெண்டு தலைமை பொறுப்பும் அந்த ஐடியாவை அவங்க எடுக்கலை என்பது நடந்த ஃபேக்ட். இப்போ என்னென்னா அவங்களுக்கு தேவையான ஸ்டாண்டை மட்டும் அவங்கவுங்க எடுத்து அந்த பாயிண்டில் நிற்கிறாங்கங்கிறதுல தான் பிரச்சனை. கொடுத்தால் என்ன தவறு, சரியா தவறாத நாளைக்கு திமுகவும் அதிமுகவும் ஒருவேளை அதை நோக்கி தான் இது நகர்றதுன்னா அவங்க பார்த்துக்க போகிறாங்க. மக்கள் ஏற்றுக்கணும்னா மொத்தமாக தொடச்சி தூக்கி எறிய போகிறாங்க. ஏற்றுக்கிட்டாங்கன்னா கொடுத்துட்டும் போகலாம். நம்ம ரிவர்ஸில் யோசிச்சோம்னா 2004 காலகட்டத்தில் தனிப்பெரும் கட்சியாக இன்றைக்கு ராஷ்ட்ரிய ஜனதா தளம் வருகிறது. ராப்ரி தேவி அவர்கள் ஜெயிக்கிறாங்க. ஆனால் தனிப்பெரும் கட்சியை தவிர மெஜாரிட்டியில் 75% என்னமோ ஜெயிச்சாங்க. குதிரை பேரம் நடக்கிறதுன்னுட்டு அன்றைக்கு இருந்த அரசாங்கம் கலைக்குது.
இது எந்த மாநில? பீகார்ல குதிரை பேரம்னு கலைச்சிட்டாங்க. கலைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப தேர்தல் நடத்தி நிதிஷ் தனிப்பெரும்பான்மையோட வந்து சேர்ந்துட்டார். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் கலைச்சது தப்பு, ஆனால் சீஃப் மினிஸ்டர் வேற ஒருத்தர் வந்துட்டார், மாற்ற முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 21 ஆண்டுகளாக அந்த கட்சி தனிப்பெரும்பான்மை பெற்று சிஎம்மாவே வந்து உட்காரல. நீங்கள் காலச்சூழல் அதை நோக்கி தள்ளுது அப்படின்னா எதிர்த்து இருந்த கட்சிகள் ஒன்று சேருவது தவிர்க்க இயலாததாக கூட மாறி போகலாம். நம்ம ரிவர்ஸ்ல யோசிச்சோம்னா யாரை எதிர்த்து, எந்த ஆட்சியை எதிர்த்து திமுக உருவாக்கப்பட்டது? காங்கிரஸை தானே. இன்னைக்கு அவங்க எப்படி பண்ணுறாங்க? ஒருவேளை காலச்சூழல் அதை ஏற்றுக்குது, மக்களும் ஏற்றுக்கிறாங்க, இல்லை இவங்களோட வலுவாக ஒரு எதிரி வந்தா. ஆனால் அதை காலம் தீர்மானிக்கணும். 2 தலைவர்கள் தனிப்பட்ட லாபங்களுக்காக அதை செஞ்சிட முடியாது. சி வி சண்முகம் அதை சொல்கிறாருன்னா இந்த சார்ஜ் தான் அவருக்கு ஃபேவராக இருக்கு. நான் வேற ஒரு விஷயம் கேட்குறேன். சி வி சண்முகம் முடிஞ்சா அவர் அதை உடச்சி பேசட்டும். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மேபி அவங்க ஊடகங்களுக்கு வருவாங்களா நமக்கு தெரியல. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த திமுக அதிமுக இந்த ப்ரப்போசல் 3வது நாள் வருது. ரிசல்ட் வந்து 3வது நாள் தான் இப்படி ஒரு ப்ரப்போசல் வருது காங்கிரஸ் அங்கே போன பிறகு. ஆனால் ரிசல்ட் வந்து அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து விட்டு வந்து வெளியில் நின்றுக்கிட்டு லால்குடியினுடைய எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்கள் தாவேகாவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னாங்க. அப்போ அந்த பேச்சுவார்த்தையை யார் நடத்தினா? எடப்பாடி பழனிசாமி இது தெரியுமான்னு மட்டும் முடிஞ்சா அவங்க தரப்பு விளக்கட்டும். எய்தர் அவங்க லீமா ரோஸ் அவர்களோ இல்லை இந்த தரப்போ விளக்கட்டுமே. அன்னைக்கு பாசிச சக்தியான இவர்களுடைய கொள்கை எதிரியான பாஜக கூட்டணிக்குள்ள தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? இப்போ உங்கள் கொள்கை நிலைப்பாடு அப்போ உங்க ஊழல் சக்தியா இல்லையா? இப்போ நேற்றைக்கு போய் முதலமைச்சர் பார்க்குறாரு. அது கடுமையான கண்டிக்க தகுந்த அரசியல் தான் நேற்றைக்கு செய்திருக்கக்கூடிய சி வி சண்முகத்தை போய் சந்திச்சதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வைகோவை சந்திக்கிறீங்க, அந்த கட்சிக்கு அவர் பொதுச் செயலாளர். திருமாவை சந்திக்கிறீங்க, அந்த கட்சிக்கு அவர் தலைவர். அன்புமணியை சந்திக்கிறீங்க, 2 ஃபேக்ஷன் இருக்கே சார், ராமதாஸ்னாலும் தேர்தல் ஆணையத்தின்படி இவர் தான் தலைவர். நீங்கள் அங்கே சந்திக்கிறீங்க, இதெல்லாம் அரசியல் நாகரிகம். ஆனால் அதிமுகவுக்கு தேர்தல் ஆணைய தரவுகளின்படி யார் தலைமை பொறுப்பில் இருக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் ஏன் சிவிஎஸை போய் சந்திக்கிறீங்க? அப்போ அந்த இடத்துல அரசியல் இருக்குது. இப்போ நீங்கள் ஊழல் அப்படின்னு குற்றம் சாட்டினீங்களே, ஜெயலலிதா மேடம் வந்து நீங்கள் மேலே தூக்கி வைப்பீங்க, ஆனால் கீழே இருக்க இவங்கெல்லாம் ஊழல் அப்படின்னா இந்த 3 பேர், ரொம்ப குறிப்பாக சிவிஎஸ், அதே போல் உங்களுக்கு எஸ்பி வேலுமணி, அதை தாண்டி திரு சி விஜயபாஸ்கர். எஸ்பி வேலுமணி அவர்களின் மீது அறப்போர் நேற்றைக்கு கேட்குறாங்க. திமுக ஆட்சியிலே அவர் மேலே ஊழல் வழக்கில் இன்ன வரைக்கும் டிவிசி அசன்ட் கொடுப்பீங்களான்னு. 2026 அதனுடைய அஃபிடவிட்டின் படி எஸ்பி வேலுமணியின் மீது 3 டிவிஎஸ்சி வழக்குகள் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் இருக்குது. விஜய் சார் என்ன பண்ண போறார்? இவங்க உள்ள அமைச்சரானா? இல்லை, ஒன்றும் இல்லை, அமைச்சர்லாம் வேண்டாம். இவர் உங்களை வந்து பார்க்குறாரு, நீங்கள் பூங்கொத்து போய் அவங்க வீட்டுக்கு போய் வாங்குறீங்கன்னு வைங்களேன், டிவிஎஸ்சியில் இருக்கிற ஒரு அதிகாரி உங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. முதலமைச்சருக்கே நெருக்கமாக இருக்காரு, அந்த கேஸை நம்ம கொடுத்து நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. வேண்டாம்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமா ஆகாதா? நீங்கள் அமைச்சராகவே கூப்பிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் ஊழலுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய தூய சக்தி 3 டிவிஎஸ்சி கேஸ் இருக்கக்கூடியவர். 3 டிவிஎஸ்சியில் 2 சென்னையில் ஸ்பெஷல் கோர்ட்டில் நடக்குது. ஒன்று வந்து 2021, இன்னும் 2022 போட்டது. கோயம்புத்தூர் ஒரு கேஸ் இருக்குது. இது போக அசன்ட் இன்னும் கொடுக்காம பூர்வாங்க விசாரணை தொடங்காமல் ஒரு வழக்கு இருக்குது. 4 வழக்குகள் இவராச்சா. சி விஜயபாஸ்கர் அதுக்கு மேலே, அவர் மேலே 2 இடி கேஸு, 2 டிவிஎஸ்சி கேஸு, ஒரு சிபிஐ கேஸ் இருக்குது. இந்த பக்கம் நம்ம சிவிஎஸ்க்கு வந்தீங்கன்னா அவர் மேலே இதில் உங்களுக்கு விழுப்புரம் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் ஆனது 21 ஒரு பிரைபரி கேஸ் இருக்குது. அடுத்தது தேர்தலுக்கு வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்த கேஸ் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் உள்ளே சேர்த்து அமைச்சர் பதவியோ இல்லை வெளியில் இருந்த ஆதரவோ இப்படியான ஆட்கள்கிட்ட ஏன் வாங்குறீங்க? உங்களுக்கு தான் 121 வெல் வித் இன் த லிமிட்ஸ் IUML உள்ளே வந்ததோட வந்துருச்சே. அப்போ அதை தாண்டி இது நீங்கள் போய் எடப்பாடி பழனிசாமியும் பார்த்துட்டு இவங்களையும் பார்த்துட்டு வந்தால் கூட அது சிக்கல் இல்லாமல் போயிருக்கும். அப்போ கான்ஷியஸாக எடப்பாடி பழனிசாமி நீங்கள் தவிர்க்கிறீங்கன்னா இது கம்ப்ளீட் பாலிடிக்ஸ் ஆகுது. இதுதான் நீங்கள் கொடுக்க விரும்பிய தூய அரசியலா, நீங்கள் தூய சக்தியாங்கிறது முதலமைச்சர் நோக்கி போகுது. அதிமுகவுக்கு நம்ம கம்மிங் பேக் டு ஸ்கொயர் ஒன்னுக்கு வந்தோம்னா ஏதோ ஒரு பாயிண்டில் அதிமுக என்கிற கட்சி ஒருங்கிணைவது கட்டாயம். அதில் யார் தன்னோட ஈகோவை எடுத்து ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு வரப்போகிறாங்க? ஏன்னா இப்போ நீங்கள் மாற்றி மாற்றி வார்த்தைகளை கொட்டுறீங்க. இதை செய்து வைப்பதற்கு ஒரு சரியான, அதை நடுவிலிருந்து மீடியேட் பண்ணுவதற்கு ஒரு ஸ்டேச்சர் உள்ள ஆளும் இல்லைங்கிறது தான் சிக்கலாகவும் மாறி இருக்கிறது. அதிமுக மீண்டும் ஒரு பிளவை நோக்கி போகுது. நான் சொன்னது இந்த பிளவு இல்லை. இப்போ இவங்க 25 எம்எல்ஏக்கள் கூட இருக்கிறாங்க, நீங்கள் 6 பேருக்கு தான் போஸ்ட் கொடுக்குறீங்கன்னா இப்போ மீதி 6 அமைச்சர்கள் 10 பேருக்கு வாரிய தலைவர்னு இவர் எடப்பாடி 9 பேர். அவங்க ஏன் 5 வருஷம் எந்த பதவியுமே இல்லாமல் உங்களை ஆதரிக்கணும்? அது இன்னொரு பிளவா பிரியாதா? வாய்ப்பு இல்லையா? இந்த கேள்வி வருது.
இப்போ இதில் லீகலாக பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குது. அவர் இப்போ அடுத்த கட்டமாக இதை லீகலாக நடத்துகிறாரு அப்படின்னா சபாநாயகர்கிட்ட ஒன்று நடத்தலாம், கோர்ட்டுக்கு சபாநாயகர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தான் இருக்குது. இபிஎஸ்க்கு இன்னமும் அமைப்பு ரீதியிலான அட்வான்டேஜ், தேர்தல் ஆணைய தரவுகளின் படியிலான அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் படியிலான அட்வான்டேஜ் இபிஎஸ்க்கு இருக்குது. சபாநாயகரை நோக்கி அந்த பாலை நகர்த்துறாருனா இவங்க அமைச்சராயிட்டா சபாநாயகர் பொறுப்பெடுக்க அவங்க மீது நடவடிக்கை எடுத்துருவாரா? முதலமைச்சர் அமைச்சராக இவங்க 6 பேர் உள்ள சேர்க்கிறாருன்னு வைங்க, இவங்க அதிமுக அமைச்சர் ஆகிட்டா இப்ப விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்களாம் ஆதரவு தெரிவிப்பாங்களா தாவேக்காக? அவங்க தான் பாஜக இருந்து முறிச்சிட்டு வந்துட்டாங்களே, பாசிச உடைச்சிட்டு வந்துட்டாங்களே. ரொம்ப சிம்பிளானது. செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு தாவேக்கால தான் இருக்காரு. தாவேக்கால தான் அவர் சேர்ந்து டிராவல் பண்ணிட்டார். ரைட்டு, அவர் தாவேக்கால சேருவதற்கு முன்பாக எடப்பாடி எதிர்த்து டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்போ யாரோட அவர் தொடர்பில் இருந்தார்? பாஜக தான் அந்த மூவ் பண்ணுச்சு. பட் மொத்தமாக இல்லைன்னு அவர் சொன்ன பிறகு அதை மதிக்கிறது தானே. இப்போ ஏறத்தாழ வந்துட்டார் இல்லையா திரும்ப அவர்கள். நீங்கள் அவரை ஜோதிடர்னு பார்க்காதீங்க, அவர் அந்த கட்சிக்காரர் தானுங்கிற வரும்போது பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்ன பிறகு இப்போ விஜய் சாரே ஏன் பாஜக எதிர்க்கலன்னு அவங்க கேட்கல. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் அது தவறாக இருந்தால் சொல்லுங்கள். நேற்றைக்கு கொஷின் பேப்பர் லீக் ஆச்சு, நீட் எக்ஸாம் கேன்சல் ஆச்சு. முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரா? நீட் எதிர்க்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடும். அனிதாவினுடைய அந்த மோசமான அவங்க தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட போது அந்த வீட்டுக்கு அவர் போனார், தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொண்டார். நீட்டு தொடர்பான முறைகேடு தொடர்பாக வரும்போது நீங்கள் ஒரு கடுமையான எதிர்விளைவு ஆற்று இருக்க வேண்டாமா? மேபி இன்னைக்கு கூட்டினதில் அதை நீங்கள் சேர்க்க முடியாது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில். இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் செஷனை கூட கூட்டி நீட்டுக்கு எதிராக திரும்ப ஒரு தீர்மானம், ஏகே ராஜன் கமிட்டி இதை நாங்கள் மீண்டும் ஒரு முறை அதையே என்டார்ஸ் பண்ணுறோம், நீங்கள் ஏன் ஒரு இதை ட்ரை பண்ணியிருக்கக்கூடாது? ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட உங்கள்கிட்ட இருந்து வரலண்ணா. அது விளையாட்டாக சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க, ட்ரோலாகவும் மாறி இருந்தது. இந்தியாவில் 2 பேர் தான், 2 கட்சி தலைவர்கள் தான் எதிர்த்து பேசாதவர்கள் நீட்டு முறைகேடு தொடர்பாக. ஒன்று பிரதமர் மோடி, இன்னொன்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்னு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு பார்ட்டியோட ஸ்டாண்டர்ட் நீட்டுக்கு எதிரானது. ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல. 4 லேபர் பில்ஸையும் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆச்சு 48 மணி நேரம் ஆச்சு. தொழிலாளர் நலன் சார்ந்து எல்லோருக்கும் நடப்போம்னு நீங்கள் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசுகிறீங்க. இந்த 4 கோட்ஸை நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்களே லேபர் லா, இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மாநில அரசினுடைய நிலைப்பாடு என்ன? மாநில அரசுங்க அமல்படுத்துறதுல நாங்கள் எக்ஸ்க்ளூஷன் எடுக்க போகிறோம்னு அதை எதிர்த்து நீங்கள் எதுவும் நகர்த்த போகிறீங்களா? எப்படி இடபிள்யூஎஸ் கொண்டு வந்த போது தமிழ்நாட்டில் அதை அமல்படுத்த முடியாது, இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்கோ, அந்த மாதிரி நீங்கள் எதாவது செய்ய போகிறீங்களா? இப்போ இதெல்லாம் அடுத்தடுத்து அக்யூமுலேட் ஆகக்கூடிய கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் விசிகாவை, சிபிஐயை, சிபிஎம்ஐ ஏன் இவர் கடுமையாக எதிர்க்க மாட்டேங்கிறாருங்கிற இடத்த நோக்கி தள்ளும். அப்படி வரும்போது தான் அவர் யோசிக்கிறாரு, இவங்க 11, அது 30, அந்த 30ங்கிறது தான் என்றைக்கும் சேஃப் பெட்டுங்கிற இடத்துக்கு ஒருவேளை இவர் நகர்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு பாயிண்டில் காங்கிரஸ் தவிர மீதி எல்லாரும் ரிட்டர்ன் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நாளைக்கு ஒன்றும் இல்லை, 2 நாள் கழிச்சு இந்த நீட்டு முறைகேடுக்கு எதிராக ஒரு போராட்டம்னு திமுக அறிவிச்சா எல்லோருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறோன்னு விடுத்தாங்கன்னா ஓப்பன் கால் கொடுத்தா இவங்க கிளம்பி போவாங்க. இல்லைனா இவங்க தனியாக ஆர்கனைஸ் பண்ணணும். இவங்க ஆட்சியிலையும் பங்குல இல்லாமல் தனியாக ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப சிக்கலானது. திமுகவினுடைய ஸ்ட்ரக்சரோடு சேர்ந்து அந்த பேண்ட் வேகனில் போகிறதுங்கிறது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பேக் எண்ட்லேருந்து அந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம பதிவு பண்ணால் போதுங்கிற நிலைக்கு போகும். அந்த இடத்துல பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் வச்சோம்னா திமுகவோட ஒவ்வொரு போராட்டத்தையும் இவங்க கிளம்பி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் மட்டும்தான் தனித்து விடப்படுங்கிற சூழலே வரும். எனவே இவங்களை எதிர்க்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படி பார்த்தா 100க்கும் மேற்பட்ட திமுக இப்போ இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா ஏடிஆர் ரிப்போர்ட்டு, 41 பேர் கடுமையான குற்றம் பேக்ரவுண்ட் கொண்டவங்க விஜய் சாரோட கட்சியில் இருக்கிறாங்க, தாவேக்கால ஜெயிச்சு வந்தவங்கன்னு. அதில் பாதி பேர் திமுகலேருந்து மோர் தென் 75% கூட நம்ம சொல்லலாம். அவங்க கட்சியில் இருந்தவங்க மேலேயும் கேசஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப அவதூறு ஆக பேசியது அப்படியான கேசஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் சாதாரணமாக மதிப்பிடல. மிக்ஸ்டு பேக் தான் அது. வெறும் வெளியில இருந்து வந்தவங்க மட்டும்தான் அந்த மாதிரியான குற்றப்பின்னணி கொண்டவங்கன்னு சொல்ல, தாவேக்கால இருந்தவங்களுமே அப்படி இருக்கிறாங்க. ஃபைன். இப்போ விஷயம் அது இல்லை, அதையே எதிர்க்காதவர்கள் இதை எதிர்த்து விட போகிறார்கள். இப்போ அப்படியான குற்றப்பின்னணி கொண்டவர்களுக்கு அந்த கேஸ் கிளியர் ஆகிற வரைக்கும் அமைச்சர் பதவி கொடுக்காதீங்க இவங்க என்ன டிமாண்டாக பண்ண முடியும்? அவர் கட்சி, அவர் கேபினெட், அவர் யாருக்கு வேணாலும் கொடுப்பாரு. அந்த முடிவை நோக்கி தான் தள்ளும். ஸோ இந்த கூட்டணி கட்சிகள் ரெசிஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. அதிமுக நெருங்குவது அப்படிங்கிறது அவங்க உண்மையிலேயே இப்போ தான் அவங்களுக்கான ஆசிட் டெஸ்ட்டு. கட்சி மறுசீரமைப்பு செய்வது அப்படின்னா நீங்கள் அங்கே நின்று சண்டை போடணும். ஆக்சுவலாக சட்டமன்றத்துக்குள்ளே சண்டை போடுறதுமே தீர்வை தராது. நீங்கள் இது 2 விடவும் அமைச்சர் பதவி தான்னு போகிறீங்கன்னா மிகப்பெரிய சட்ட சிக்கலை நோக்கி, ஏன்னா அவங்க பதவியை பறிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி லெட்டர் கொடுப்பேன்ட்டார் சபாநாயகர்கிட்ட. அது இன்னும் பெரிய காம்ப்ளிகேட்டடான இஷ்யூவாக போகும். ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க? அமைச்சர் பதவியை விட்டுட்டு வந்து நான் அதிமுகவை மீட்கிறதுக்கு போராடணுமா? இல்லை, ராஜினாமா பண்ணிட்டு விசிலே என்ன எம்எல்ஏ ஆகிக்கிறேன், நீங்கள் அப்படியே அணிமாறி போய் அங்கேயே சேர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிற அந்த எடப்பாடி அவர்கள் லாபம் தானே சார்.
அவங்க வாபஸ் வாங்கி விசில் நின்றா ஒரு விசில் தாவிக கட்சிக்கு சேர்ந்துருவாங்க. எடப்பாடிக்கு லாபம், அதிமுகவுக்கு லாபமாங்கிறதான் கேள்வி. டிடிவி தனியாக போயிட்டாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஓபிஎஸ் திரும்ப உள்ளே வந்து சேர்ந்துட்டார். தர்மயுத்தத்தில் போன வாக்கு வங்கி காலி. டிடிவி போனதில் ஒரு வாக்கு வங்கி போச்சு, முடிஞ்சுது. சசிகலாமா தனியாக போராடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க, போயிட்டாங்க. புகழேந்தி அப்படின்னு போனாரு, இவங்க எல்லாம் போனாங்க. இது ஒவ்வொருத்தையும் எடப்பாடி ஜெயிச்சாரு, அதிமுக ஜெயிச்சுதா? அதிமுக தொண்டன் சந்தோஷமா இருக்கிறான். உங்களுக்கு இந்த 47ங்கிறதும் விஜயனுடைய இந்த ஒரு வேவ் வந்த பிறகு உங்களுக்கு 47 வந்திருக்குன்னா உங்களுடைய கட்சி கட்டமைப்பு உங்களை காப்பாற்றி தள்ளிட்டு வந்திருக்கு. அதை நீங்கள் திரும்பவும் அடுத்த 5 வருஷம் சீர்குலைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் முரண்டு பிடிக்கிறார்? அவரையே கேட்டுக்கணும். கொஞ்சம் அகாமடேட்டிவாக இருந்திருந்தா நீங்கள் சசிகலாமா வெளியிலேருந்து அவங்க கேண்டிடேட் வாங்கின ஓட்டில் தான் நயினாரும் தோக்குறாரு. அங்கே அவர் தோற்றது டிஃப்ரெண்ட். தென் மாவட்டத்தில் 4 தொகுதியில் தோல்விக்கு சசிகலா அவங்க கட்சி காரணம். இது ஒருவேளை இவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே டிடிவி உள்ள சேர்த்த காலகட்டத்தில் இந்த அம்மாவே சசிகலாமா எலெக்ஷனில் ஆப்வியஸாக நிற்க முடியாதுங்க. அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் திரும்ப ஜெயிச்சிருந்தாலும் சசிகலாமா உள்ள சேர்த்து ஒரு கௌரவமான பதவி கொடுத்துருந்தா அவங்க பாட்டுக்கு உள்ளே இருந்துருக்க போகிறாங்க. அது ஒரு கெமிஸ்ட்ரியாக அது பாண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் யாரெல்லாம் வெளில அனுப்பினதாக முக்குள்ளத்தூர் சமூகத்தில் சொன்னீங்களோ, ஓபிஎஸும் அங்கே போகாமல் இவரால் தவிர்த்திருக்க முடியும், கூப்பிட்டு உள்ளே சேர்த்துருந்துருக்க முடியும். அவர் தன்னை விலக்கிடுவாங்க, தன்னை இந்த இடத்த விட்டு இவங்க மொத்தமாக காலி பண்ணிடுவாங்கங்கிற அச்சத்தில் இருந்ததுனால அவருடைய இன்செக்யூரிட்டியும் இன்றைக்கு அதிமுகவினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக மாறி இருக்கிறது. நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ஒரு பர்செப்ஷன் வச்சாங்க. அன்றைக்கு அரித்மெட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்த திமுக வர்றவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு சேர்த்துச்சு. இபிஎஸ் போகிறவங்களெல்லாம் போங்கன்னு அனுப்பிக்கிட்டு இருந்தார். அந்த விமர்சனம் வைக்கப்பட்டது. இதை அன்னைக்கே பேசியிருக்கணும் இந்த மூத்த தலைவர்கள். தோல்வி ஆன பிறகு இதுவே மோசமான தோல்வி கிடையாது. ஆனால் இதற்கான கிரெடிட்ஸை கொடுக்காம தோல்வியை மட்டும் நீங்கள் அவர் தள்ள கட்டுவீங்கன்னா அப்போ 47 உங்கள் சொந்த செல்வாக்கில் ஜெயிச்சிங்களா நீங்கள் சொல்லணும். அதை நோக்கி நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. அதிமுகவுக்கு இது ஒரு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது, அதிமுக மறுபடியும் 0லேருந்து தொடங்கணும், அல்லது அந்த அமைப்பு அப்படியே போய் தாவேக்காவில் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வது என்கிற எரோஷன் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. நன்றி சார்.